காமர்ஸ்ன்றது உங்களுக்கு வந்து யூ கேன் ஹாவ் அ பிளெண்டிங் ஆஃப் மார்க்கெட்டிங். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒன்று இருக்கு, ஓகேங்களா, இ காமர்ஸ்னு ஒன்று இருக்கு, அண்ட் தென் யூ ஹாவ் லாஜிஸ்டிக்ஸ் இருக்கு. அண்ட் மோரோவர் இப்போ இந்த பிகாம்லேயே பார்த்தீங்கன்னா எங்கள் கல்லூரியில், பெட்ரிஷன் கல்லூரியில் பிகாம் அக்கௌண்டிங் ஃபைனான்ஸ், பிகாம் ஜென்ரல், பிகாம் சிஎஸ்ன்னு இருக்கு. இப்போ பிகாம் சிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்னஸ் இருக்கு. என்னன்னா தே கேன் கோ ஃபார் அ இன்டர்ன்ஷிப் இந்த 6th செமஸ்டர். 30 days இன்டர்ன்ஷிப் பண்ணணும். கண்டிப்பாக கம்பெனியில் போயிட்டு ஒரு இன்டர்ன்ஷிப்பை பண்ணணும். அது மூலிமா அவனோட ப்ரொஃபஷனல் எட்டிக்வேட்ஸ் டெவலப் ஆகும். அண்ட் தே நோ த கார்பரேட் கல்ச்சர் இஸ் ஹவ் இட் இஸ் அப்படின்றது தெரிய வரும். ஸோ அது மூலிமா அவன் வந்து they can have a kind of என்ன சொல்றது, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பூஸ்டப் ஆகும். அதனால we can have the kind of things how to get into the கார்பரேட் கல்ச்சர் அப்படின்றது வருது. ஸோ பிகாம் படிக்கிறவங்களுக்கு வந்து பிகாம் ஜெனரல் படிச்சாதான் நல்லது, பிகாம் சிஎஸ் படிச்சாதான் நல்லது, பிகாம் அக்கௌண்டிங் ஃபைனான்ஸ் படிச்சா நல்லது, எதுக்குனாலும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர்ல காமன் சப்ஜெக்ட்ஸ் தான். தேர்ட் இயர்ல தான் அவங்களோட ஸ்பெஷலைசேஷனே ஆரம்பிக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் பிகாம் சிஎஸ் படிச்சவங்க ஃபுல்லா ஸ்பெஷலைசேஷன் இன் லா, கம்பெனி லா, அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் லா, ஓகே, செக்யூரிட்டிஸ் லா. ஸோ இதை படித்து முடிச்சு அவங்க வந்து ஒரு கைண்ட் ஆஃப் லாயர்ஸ் கிட்டே படிக்கிற காலத்துலேயே ஒரு லாயர்ஸ் கிட்ட வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி போகணும். ஏன்னா ஒவ்வொரு லாயரும் ஒவ்வொரு இதை கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, கம்பெனிஸ் லாஸு அண்ட் தென் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு. ஸோ இது மாதிரி அவங்களுடைய படிக்கிற காலத்திலே ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி ஒரு 6 months போயிட்டாங்க வச்சுக்கோங்களேன், அவங்கள எல்லா கம்பெனிஸுமே க்ரீன் கார்பெட் கொண்டு வந்து வாங்கப்பா என் கம்பெனிக்கு அப்படின்ட்டு அப்பாயின்மெண்ட்டே கொடுப்பாங்க. கண்டிப்பா மேம்.